everyone, welcome back to my channel Handy Hook. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸி பிரேஸ்லெட் தான். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா subscribe பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐகானும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையானது நீடில் 3 mm எடுத்துர்க்கேன். நீங்க எந்த சைஸ் நீடில் வேணா எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் yarn. வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் செயின் 38 செயின் போட்டுக்கணும். Slip knot 1 2 5 6 7 8 9 10 11 இப்போ 38 chains போட்டுட்டோம். நெக்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ண போறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் லைன். ஸோ செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ண போறோம். செகண்ட் லைனுக்கு ஒரு செகண்ட் லைன்லேருந்து சிங்கிள் க்ரோஷே தான் போட போகிறோம். ஸோ ஒரு செயின் விட்டு நெக்ஸ்ட்டு செயினில் சிங்கிள் க்ரோஷே இப்படி விட்டு இப்படி எடுத்து சிங்கிள் க்ரோஷே. இதே மாதிரி 37 சிங்கிள் க்ரோஷே பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் இப்படி உள்ளே விட்டு இப்படி எடுத்து சிங்கிள் க்ரோஷே. செகண்ட் லைன் ஃபினிஷ் பண்ணிட்டோம். 37 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் லைனும் அதே மாதிரி தான். ஒரு செயின் போட்டுக்கணும். 1 செயின் திரும்பி டர்ன் பண்ணி இதே மாதிரி தான் இதுக்குள்ளார விட்டு சிங்கிள் க்ரோஷே. இந்த லைனும் அதே மாதிரி தான். தேர்ட் லைனும் அதே மாதிரி தான். ஃபுல்லாக இப்படி விட்டு இப்படி எடுத்து சிங்கிள் க்ரோஷே, இப்படி எடுத்து சிங்கிள் க்ரோஷே, சிங்கிள் க்ரோஷே, சிங்கிள் க்ரோஷே. ஸோ இதே மாதிரி பண்ணி தேர்ட் லைனும் ஃபினிஷ் பண்ணிக்கணும். நம்ம 3 லைன்ஸ் போட்டு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு 4th லைன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 4th லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் வேறு கலர் உள்ளனை எடுத்துருக்கேன். இந்த உள்ளனை அப்படி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உள்ளனை இதிலே அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த உள்ளனில் இன்னொரு செயின் போட்டுக்க போகிறோம். 4th லைனில் மட்டும் போட்டுட்டு நெக்ஸ்ட் இதில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ நெக்ஸ்ட்டு லைன்லையும் இப்படி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு செயினில் இப்படி விட்டு இப்படி எடுத்துட்டு இங்கே நமக்கு 3 கிடைக்கும். 1 2 3 கிடைக்கும். 1 2 3. ஸோ ஒரு டைம் உள்ளனை எடுத்து இந்த ஃபஸ்ட்டு 2 இப்படி விட்டுக்கணும். நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் இப்படி ஃபஸ்ட்டு யானை அப்படி சுற்றிக்கிட்டு அதே செயினில் இப்போ நம்ம போட்டோம் இல்லைங்களா, அதே செயினில் இப்படி விட்டு இப்படி எடுக்கணும். நமக்கு வந்து 1 2 3 4 கிடைக்கும். 4ல் ஃபஸ்ட்டு 2ல் அதே மாதிரி இப்படி எடுக்கணும். ஸோ 3 இருக்குது நமக்கு. திரும்ப அதே மாதிரி ஒரு டைம் சுற்றிட்டு அதே செயினில் இப்படி விட்டு இப்படி எடுத்தால் நமக்கு வந்து 1 2 3 4 5 கிடைக்கும். ஸோ 5ல் ஃபஸ்ட்டு 2ல் எடுக்கணும். ஸோ 1 2 3 4 கிடைக்கும் நமக்கு. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இன்னொரு டைம் திரும்ப சுற்றிட்டு நூல் சுற்றிட்டு திருப்பி நீட்டில் அதே ஸ்டிச்சுக்குள்ளார தான் அதே இதுக்குள்ளார தான் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது ஒரே சிங்கிள் செயினில் தான். 1 2 3 4 5 6 நமக்கு 6 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 2ல் இப்படி எடுக்கணும். ஸோ நமக்கு 1 2 3 4 5 இருக்குது. ஸோ இன்னொன்று ஒவ்வொரு செயின்லேயும் நம்ம 5 போடணும். அதே மாதிரி திரும்ப விட்டு இப்படி எடுத்து இங்கே பாருங்கள் நமக்கு 1 2 3 4 5 6 7 கிடச்சிருக்கு. ஸோ 7ல் ஃபஸ்ட்டு 2ல் எடுத்துக்கணும். நமக்கு இப்போது 1 2 3 4 5 6 இருக்குது. ஸோ இந்த 6ஐயும் ஒரே டைம் இந்த மாதிரி யானை அப்படி சுற்றிக்கிட்டு நம்ம இப்படி உள்ள எடுத்துடணும். இதுக்கு பேர் கிளஸ்டர் ஸ்டிச். ஸோ நெக்ஸ்ட்டில் அதான் இந்த செயினை விட்டுட்டு இந்த போட்டுக்க இந்த செயினை விட்டுட்டு நெக்ஸ்ட்டில் இப்படி உள்ளே விட்டு
இப்படி எடுத்து சிங்கிள் crochet. ஸோ நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இதுதான் கிளஸ்டர் ஸ்டிச். நெக்ஸ்ட்டும் ஒரு சிங்கிள் crochet போட்டுட்டு அடுத்ததில் ஒரு கிளஸ்டர் ஸ்டிச், அதாவது ஒரு கிளஸ்டர் ஸ்டிச் போட்டுக்கணும், 2 சிங்கிள் crochet, திரும்பி ஒரு கிளஸ்டர் ஸ்டிச், அந்த மாதிரி போட்டு இந்த 4th லைன் ஃபுல்லாக முடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கிளஸ்டர் ஸ்டிச்சுக்கு yarn over பண்ணிக்கணும். yarn over பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு செயினில் இந்த மாதிரி இப்படி உள்ளே விட்டு இப்படி எடுக்கணும். எடுத்து திருப்பி yarn எடுத்து ஃபஸ்ட்டு 2ல் இப்படி விட்டு, ஸோ ஃபஸ்ட் டைமுக்கு 2 கிடைக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் சுற்றிட்டு இப்படி உள்ளே விட்டு இப்படி எடுத்தால் நமக்கு 1 2 3 4 கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 2ல் இப்படி எடுக்கணும். ஸோ நமக்கு 3 yarn. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி 1 2 3 4 5 5ல் ஃபஸ்ட்டு 2ல் விட்டு எடுக்கணும். நமக்கு 4 yarn. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் 2. ஸோ நமக்கு 1 2 3 4 5 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இப்படி விட்டே எடுக்கணும். ஸோ நமக்கு இப்போ 1 2 3 4 5 6 yarn கிடைக்கும். நமக்கு ஒரு டைம் yarn இப்படி எடுத்து எல்லாத்துலையும் இப்படி கொண்டு வந்துடும். நெக்ஸ்ட்டு செயினில் இப்படி விட்டு எதுவுமே நாட்டோ செயின் எதுவுமே போட வேண்டாம், அது அப்படியே நெக்ஸ்ட் இதில் இப்படி விட்டு இப்படி எடுத்து சிங்கிள் crochet. ஸோ நமக்கு போட்டால் நமக்கு இப்படி தான் வரும். நெக்ஸ்ட்டு சிங்கிள் செயின் போட்ட அப்புறம் திரும்பி கிளஸ்டர் ஸ்டிச் ஒரு டைம் சுற்றிட்டு அடுத்ததில் உள்ளே விட்டு இப்படி எடுத்து 1 டைம். ஸோ நெக்ஸ்ட்லேயும் அதே மாதிரி தான் சுற்றி உள்ளே விட்டு இப்படி எடுத்து 1 டைம். ஸோ 3. நெக்ஸ்ட்டு இப்போது நமக்கு இங்கே 4 கிடச்சிருக்கு அப்படின்னா 1 2 3 4 நீடில் 4 yarn இருக்குன்னா நம்ம 3 டைம்ஸ் தான் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இங்கே கீழே வந்து டோட்டலாக 5 டைம்ஸ் பண்ணணும். ஸோ இங்கே நமக்கு நீடில் 6 வரணும், 6 yarns வரணும். திரும்ப அதே மாதிரி சுற்றி எடுத்துட்டு திரும்பி ஃபஸ்ட்டு 2ல் இப்படி அதே மாதிரி திருப்பி இப்படி உள்ளே விட்டு இப்படி எடுத்து திருப்பி ஃபஸ்ட்டு 2ல். ஸோ டோட்டலாக நமக்கு இப்போது 1 2 3 4 5 6 கிடச்சிருக்கு, 6 yarns. ஸோ திருப்பி yarn இப்படி பண்ணி ஃபுல்லாக இப்படி கொண்டு வந்துடணும். பண்ணிவிட்டு திரும்ப நெக்ஸ்ட்டு செயினில் இப்படி உள்ளே விட்டு இப்படி எடுத்து சிங்கிள் crochet போட்டால் நமக்கு இப்படி கிடைக்கும். ஸோ இதே மாதிரி தான் நம்ம இந்த லைன் ஃபுல்லாக பண்ண போகிறோம். நம்ம இப்போ 4th லைன் போட்டு முடிச்சிட்டோம். ஒரு கிளஸ்டர் ஸ்டிச் 2 சிங்கிள் crochet, அதே மாதிரி தான் ஃபுல்லாக இந்த லைன் ஃபுல்லாக 4th லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சிடணும். நெக்ஸ்ட்டு 5th லைன் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு நான் வேறு கலர் woolen இப்போ ஜாயின் பண்ண போகிறேன். இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒரு செயின் போட்டுக்கோங்க. செயின் போட்டுட்டு டர்ன் பண்ணிவிட்டு நம்ம சிங்கிள் crochet இங்கே போட்டோம் இல்லையா, அந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு சிங்கிள் crochet, ப்ரீவியஸ் லைனில் சிங்கிள் crochet போட்டோம்ல அதில் திரும்ப சிங்கிள் crochet. நெக்ஸ்ட் இந்த கிளஸ்டர் ஸ்டிச்சில் இங்கே மேலே இருக்கு இல்லையா, அதில் ஒரு சிங்கிள் crochet. ஸோ மொத்தமாக நமக்கு இந்த ரோலையும் 37 சிங்கிள் crochet வரணும். இதே மாதிரி தான் ஃபுல்லாக சிங்கிள் crochet போட்டு இந்த 5th லைனை முடிக்கணும். நம்ம இப்போ 5th லைன் போட்டு முடிச்சிட்டோம். அதே மாதிரி 37 சிங்கிள் crochet இருக்கணும். இப்போது yarn வந்து கொஞ்சம் லென்த்தியாக விட்டு ஒரு செயின் போட்டுக்கோங்க. செயின் போட்டுட்டு yarn-ஐ கொஞ்சம் லென்த்தியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்படி எடுத்துக்கோங்க. இப்படி நீடில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது கூட நீடில் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இதை வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த உள்ளன்லாம் கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதெல்லாம் அப்படியே உள்ளே வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு இந்த கார்னர் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
அந்த கட்டான உள்ளன்லாம் கொஞ்சம் நல்லா உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் வெளியே பார்க்குறப்ப அழகாக தெரியும். இப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணால் நமக்கு இப்படி கிடைக்கும். இதை திரும்ப இதே மாதிரி இந்த மாதிரி ரவுண்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சிம்பிள் அண்ட் ஈஸியான பிரேஸ்லெட் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நான் ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒரு கிளஸ்டர் ஸ்டிச்சுன்னு போட்டிருக்கேன். ஸோ இது கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும். இது வந்து 2 சிங்கிள் க்ரோஷே ஒரு கிளஸ்டர் ஸ்டிச்சுன்னு போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்படி பிடிச்சதோ அப்படி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.